ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஓபிஎஸ் ஆதரவாளரான எம்எல்ஏ வைத்தியலிங்கத்தின் கனவு நிறைவேறுமா? தஞ்சையில் வைத்தியலிங்கம் தனது பிறந்தநாள் விழாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக தொண்டர்களில் 100%த்தில் 99.9% பேர் அதிமுக இணைய வேண்டும், 2026 எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அந்த எண்ணத்தை நிச்சயமாக எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் ஆத்மா நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. 2026 தமிழகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி ஏற்படும். நாங்கள் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட யாரையும் இழக்க விரும்பவில்லை. இந்த இயக்கம் ஒன்றாக வேண்டும் என்று நினைக்காதவர்கள், விரும்பாதவர்கள் அவர்களாக வெளியேறி விடுவார்கள். இது காலத்தின் கட்டாயம். அதாவது ஒற்றை தலைமை, இரட்டை தலைமை என்பது இணையும் போது ஒரு முடிவுக்கு வரும். அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் நல்ல முடிவு ஏற்படும் என வைத்தியலிங்கம் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாராளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி அணியின் செயல்பாடுகளை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் பழனிசாமி இந்த இயக்கத்தை அழைத்து விடுவார் என்று டிடிவி தினகரன் கூறியுள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் நாங்கள் அமமுக, தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்று வற்புறுத்தினோம். அன்றைக்கு நாம் தனித்து நின்று 150 இடத்திற்கு மேல் வந்துவிடலாம் என்று சொல்லி எல்லோரையும் எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றினார். அதுபோல பாராளுமன்ற தேர்தலில் மெகா கூட்டணி வரும், 40%த்திற்கு மேல் வாக்குகள் பெற்றுவிடலாம் என்றும் கூறினார். ஆனால் 20% வாக்குகள் வரும் அளவிற்கு மோசமான நிலைக்கு கொண்டு வந்து விட்டார். அதிமுகவை ஒருங்கிணைக்க சசிகலா சுற்றுப்பயணம் செல்கிறார். சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தொண்டனின் எண்ணம். டிசம்பருக்குள் நிச்சயம் ஒற்றுமை வரும். 2026ஆம் ஆண்டு நிச்சயம் அதிமுக ஆட்சிதான் என்று வைத்தியலிங்கம் உறுதிபட கூறினார். வைத்தியலிங்கம் இப்படி ஒற்றுமையை பற்றி பேசுகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ தான் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏக்கள் சி.வி. சேகர், கோவிந்தராஜ், ரத்னசாமி, மத்திய மாவட்ட செயலாளர் மா. சேகர், மாநகர செயலாளர் சரவணன் உள்ளிட்ட பல நிர்வாகிகளும் வைத்தியலிங்கம் மீண்டும் கட்சியில் சேர இருப்பதாக பேசப்படுகிறது. அவரை கட்சியில் சேர்க்க கூடாது, அவர் கட்சிக்கு தேவையே இல்லை என்பதாக வெளியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில்தான் ஓபிஎஸ் அணியில் வைத்தியலிங்கம் இருந்து வருகையில் இருவருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும் அது இப்போது வரை தொடர்வதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் வைத்தியலிங்கம் மீண்டும் அதிமுகவில் சேர இருப்பதாக டெல்டா அரசியல் தகவல்கள் சிறகடிக்கின்றன. அதற்கேற்றாற்போல் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, விரைவில் சுபம் உண்டாகும் என வைத்தியலிங்கம் மீண்டும் கட்சியில் சேர்வது போன்ற தொனியில் அவரது ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்த நிலையில் தற்போது வைத்தியலிங்கத்தின் பேச்சும் அதற்கு வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளது. ஆனால் வைத்தியலிங்கத்தின் நெருக்கமாக இருந்த நிர்வாகிகள் சிலர் அவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் ஒற்றை தலைமை பிரச்சனைக்கு முன்பே எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களாக மாறினர். அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் கைக்கு சென்றதும் வைத்தியலிங்கம் ஆதரவாளர்களாக அறியப்பட்ட நிர்வாகிகள் பலர் எடப்பாடி பழனிசாமி முகாமிற்கு சென்றனர். வைத்தியலிங்கத்தை சோழமண்டல தளபதி என அழைத்தவர்கள் அதன் பின்னர் தஞ்சாவூர் மாவட்ட பொறுப்பாளரான ஆர். காமராஜை சோழமண்டல தளபதி இவர்தான் என அழைக்க தொடங்கிவிட்டனர். இவை அனைத்திற்கும் எடப்பாடி பழனிசாமியின் பதில் இதுவாகத்தான் இருக்கிறது. வைத்தியலிங்கத்தை கட்சியில் சேர்ப்பது குறித்து பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கவில்லை. கட்சி அலுவலகத்தை சேதப்படுத்துவதற்கு மூளையாக செயல்பட்ட அவரை கட்சியில் சேர்ப்பதற்கான எண்ணம் இல்லை. தொண்டர்கள் கருத்திற்கு மதிப்பளித்து செயல்படும் நான் அவர்கள் கருத்தை கேட்டுதான் எதுவாக இருந்தாலும் செய்வேன் என
பேசியதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்படியாக ஒற்றை மாட்டு வண்டியின் 4 கால்களும் வெவ்வேறு திசைக்கு செல்ல இந்த ஒற்றை மாட்டு வண்டியானது 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி என்ற பயண இலக்கை அடையும் என்ற வைத்திலிங்கத்தின் கனவு நிறைவேறுமா என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.